நாட்டின் பல பிரதேசங்களை ஊடறுத்து வீசிய கடும் காற்று காரணமாக 393 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிடுகிறது. இதன்போது 114 குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இந்த அனர்த்தத்தின் போது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் நேற்று மாலை வீசிய பலத்த காற்றினால் 173 குடும்பங்களைச் சேர்ந்த 774 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த அனர்த்தத்தினால் 24 வீடுகள் முழுமையாகவும் 159 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலத்த காற்றினால் வாகரை, வாழைச்சேனை, ஓட்டமாவடி, கிரான், ஏறாவூர் பற்று மற்றும் ஏறாவூர் நகர் ஆகிய பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தினால் வாகரையில் 94 குடும்பங்களும், கோரளை மத்தியில் 35 குடும்பங்களும், ஏறாவூர் பற்றில் 6 குடும்பங்களும், ஓட்டமாவடியில் 18 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஹட்டனில் சுவரொன்று இடிந்து விழுந்ததில் வீடொன்று சேதமடைந்துள்ளது. ஹட்டனில் நேற்று வீசிய கடும் காற்று மற்றும் பலத்த மழை காரணமாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று மாலை 6 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. சீரற்ற வானிலையினால் ஹட்டன் டன்பார் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகை ஒன்று சரிந்து வீழ்ந்ததில் வீடொன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த அனர்த்தத்தினால் எவ்வித உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பலத்த காற்றினால் காலி கரந்தனிய தேசிய பாடசாலையின் 5 வகுப்பறைகளின் கூரைகள் சேதமடைந்துள்ளன. நேற்று வீசிய பலத்த காற்றினால் கரந்தனிய பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் 2 கட்டிடங்களின் கூரைகளும் சேதமடைந்துள்ளன. மேலும் பிரதேசத்தில் உள்ள பல வீடுகளும் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கரந்தனிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிரபாத்த, போரகாந்த, மஹயதாண்ட ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகள் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. காலி மாவட்டத்தில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமை மற்றும் கூரைகள் அள்ளுண்டு சென்றுள்ளமை போன்ற அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். பலத்த காற்றினால் கலைவர பிரதேச செயலாளர் பிரிவின் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் 2:30 அளவில் ஊடறுத்து வீசிய பலத்த காற்றினால் 7 கிராமங்களில் உள்ள சுமார் 20 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குருநாங்கல், புல்பித்திகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மடகல்ல, வட்டுப்பொலையாகம ஆகிய பகுதிகளும் புல்பித்திகம நகர் பகுதியிலும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தினால் குறித்த பகுதியில் உள்ள சுமார் 15 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பலத்த காற்றினால் புல்பித்திகம தேசிய பாடசாலை கட்டிடத்தின் கூரைகளும் சேதமடைந்துள்ளன. பல பிரதேசங்களை ஊடறுத்து வீசிய கடும் காற்றுக்கான காரணம் என்ன? தென்மேற்கு பருவப்பேச்சு காலநிலை தொடர்பாக தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. குறிப்பாக பருவப்பேச்சு காலநிலை ஆரம்பித்தால் சுமார் 1 மாத காலத்துக்கு அடிக்கடி கடும் காற்று வீச முடியும். ஜூன், ஜூலை மாதங்களில் இந்த நிலைமை ஏற்பட முடியும். இது இலங்கையின் அனைத்து பகுதிகளையும் பாதிக்கும். அத்துடன் இடியுடன் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. அதே போன்று டொர்னேடோ நிலைமையும் ஏற்பட முடியும். இதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்துள்ள நீர்த்தக்கங்களுக்கும் மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது. லட்சப்பான நீர்த்தக்கத்தை அண்மித்த பகுதியில் நேற்று 45.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் காசல்ரி நீர்த்தக்கத்திற்கு 29.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மஸ்கிலியாவிற்கு 34.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கொத்மலை பகுதியில் 21 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. மகவலி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கவில்லை என மகவலி அதிகார சபையின் பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை கொழும்பு, நாவல மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பகுதிகளில் கடந்த மாதம் 7ஆம் திகதி கடும் காற்று வீசியிருந்தது. கடந்த மாதம் 12ஆம் திகதி பலத்த காற்று காரணமாக ஹம்மாந்தோட்டை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் அன்று அதிகாலை அங்கு டொர்னேடோ காற்றும் வீசியது. பதிமூன்றாம் திகதி அதிகாலை கம்பஹாவில் வீசிய கடும் காற்று 3 பகுதிகளை பாதித்திருந்தது.